இந்த காசை வச்சிருக்கிறவருக்கு நான் 500 ரூபாய் கொடுப்பதாக உறுதி சொல்கிறேன்னு ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, ஒரு கையெழுத்து போட்ட பத்திரம் இது. அப்போ இது வந்து பணம் இல்லை, இது 500 ரூபாய் கொடுக்கறதுக்கான உத்தரவாதத்தால். இப்போ இந்த யூபிஐ சட்டத்தில் ஏற்படுத்திருக்கிற திருத்தம், நான் பேக்கெட்லேருந்து இப்படி எடுக்கும்போது நீ பேக்கெட்டுக்கு செலவு பண்ணல, ரூபா நோட்டுக்கு செலவு பண்ணல, அதனால் வந்து நான் வந்து இதுக்கு நான் டேக்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு பேக்கெட் சொன்னால் என்ன பண்ணும்? அந்த மாதிரி நான் வந்து காசு கொடுக்க போகிறேன், வாங்குறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்காரு, ஆனால் நடுவில் ஒரு ரவுடி நின்றுக்கிட்டு எனக்கு நீ மாமூல் கொடுத்தியான்னு கேட்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் உண்மையிலே ஒருத்தர் செஞ்சால் அதை மாமூல் மீன். ஆனால் இதை வந்து ஒருத்தர் டிஜிட்டலில் செய்யும்போது அவருக்கு அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருக்கு இல்லையா? பணம் பாதுகாப்பாக டிரான்சாக்ட் ஆக வேண்டாமா அப்படிங்கிறீங்க. அவர் கொடுத்தா தானேங்க டிரான்சாக்ட் ஆகும், இல்லைன்னா திருடிட்டு போயிடுவாங்க. யாரா திருடுவானா? நடுவில் நான் நிற்கிறேன்ல, நான் தான் திருடுவேன். இது நாளைக்கு என்னவாக வரப்போகுதோ ஒவ்வொரு பைசா அவங்க எடுக்கிறதும் நம்ம தெரியல தான் விடியும். அது வந்து ஒருவேளை வியாபாரியை பாதிச்சாலும் சரி. ஆப்பு கன்ஃபார்ம்ங்கிறீங்க? இல்லை, அதனால தான் ஒரு 500 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகுதோ அதை நம்ம அந்த 500 ரூபாய் நோட்டு வச்சிருக்கிறவர்கிட்ட வாங்குறது இல்லை. ஒரு ஆட்டோ டிரைவர் ஓலாக்கு வரும்போது அவர் ஓலாவை அவர் பயன்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு அவர் அதுக்குள்ளே இல்லைன்னா அவர் ஆட்டோவே பயன்படாமல் போயிடும். ஸோ இந்த மோனோபொலியை நோக்கி போகும்போது பேசுகிறவர்களுக்கு வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுலேருந்து டி நகரில் ஷாப்பிங் பண்ணுற வரைக்கும் மக்கள் வந்து எல்லாத்துக்குமே ஜிபே, ஃபோன்பே இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையா இல்லை வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் கிளப்புற அரசியலுக்காக கிளப்புற புரளியா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஒன்றிய அரசு உடனே டேக்ஸ் போடலை, கட்டணம் போடலை. ஆனால் இப்படி போடக்கூடாதுன்னு சட்ட ரீதியாக தடை இருந்தது. அந்த தடையை ராஜ்யசபாலையும் வச்சு நீக்கி நேற்று வந்து லோக்சபாலையும் நீக்கியாச்சு. ஸோ அப்போ வந்து இனிமேல் கட்டணம் போடலாம். ஸோ இது பேசிக்காக வந்து இது நாள் வரைக்கும் யூபிஐ அதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு கருத்து, அதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், ஒரு தத்துவ மாற்றம். நம்ம அதை பேசுவோம். ஏன்னா பணம்ங்கிறத நம்ம காலகாலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு பணம்னா என்னன்னு தெரியாது. பணம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது தான். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வேலைக்கு போனால் சம்பளம் கொடுக்குறாங்க, பணம் வருது. அதுக்கு மேலே அதில் தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது? பணம்னா என்ன, அது ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்லை, நம்ம வந்து கேஷ் வச்சுருக்கோம்ல, இதில் வந்து இது படித்தா தெரியும் எல்லாருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேரண்டீடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஒரு ரிசர்வ் பேங்க் மட்டுமே இந்த பணத்தை கொடுத்துட முடியாது, அதுக்கு பின்னால் கவர்மெண்ட் இருக்குது, கேரண்டி இருக்குது. இதில் வந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பீரர், இந்த காசை வச்சிருக்கிறவருக்கு நான் 500 ரூபாய் கொடுப்பதாக உறுதி சொல்கிறேன்னு ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, ஒரு கையெழுத்து போட்ட பத்திரம் இது, ஒரு ரிசர்வ் பேங்க்கோடைய ஒரு பத்திரம். அப்போ இது வந்து பணம் இல்லை, இது 500 ரூபாய் கொடுக்கறதுக்கான உத்தரவாதத்தால். ஓகே, சரிங்களா? அப்போ பணம்னா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் உழைக்கிறேன், நான் உழைச்சி எனக்கு காசு வருது, அந்த காசுக்கான உத்தரவாதம் தான் இங்கே இருக்குது. அப்போ நான் எவ்வளோ நேரம் உழைக்கிறேனோ அதுக்கு ஏற்ற நான் என்ன மதிப்பை உற்பத்தி பண்ணுறனோ அதை வச்சு நான் இன்னொரு பொருள் சமமாக என்ன வாங்கலாமோ, இதை எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊடகம் தான் பணம். இப்போ இந்த இடத்துல மீடியம் தான் பணம். பணம்ங்கிறது மீடியம்ங்கிறது வேல்யூவை சொல்கிறதுக்கான வழிமுறை. ஓகே, இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னா நீங்கள் ஒரு பாதை வழியாக போவீங்க. அந்த பாதையை நல்லா கட்டமைச்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த பாதையில் நிறைய பேர் போவாங்க. அந்த பாதை கரண்டு முரடாக இருந்ததுன்னா ரொம்ப குறைவான பேர், அதற்கான உடல் பலம் இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ ஒரு பொருளாதாரம் நல்லா போகணும்னா ஒரு சிறந்த சாலை அமைக்கப்படணும். ஸோ பொருளாதாரம் இயங்குவதற்கான ஊடகம் பணம். உற்பத்தி பண்ணுறவங்க மட்டும் இல்லை, உற்பத்தி பண்ணி விற்கிறவங்களும் பணத்தை வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பணம் ஊடாடிக்கிட்டு இருக்கு, அது ஊடகம் தான். ஓகே, இப்போ இதனால இப்போ இந்த பணம் இந்த டிரான்சாக்ஷன் பணத்தோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இப்போ நம்ம இந்த யூபிஐ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? நான் இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ரோடில் டோல்கேட் போட்டால் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், இந்த ரோடு போட்டவர் டோல்கேட் போட்டிருக்காரு, பராமரிக்கிறதுக்காக இதை பண்ணுறாரு அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்ம அதை ஒரு லாஜிக் மாதிரி ஏற்றுக்கிறோம். பட் எல்லா ரோட்லேயும் டோல்கேட் வந்ததுன்னா ஏற்றுக்க மாட்டோம், சரியா? ஏன்னா வர்த்தக டிரான்சாக்ஷன் நடக்கிற இடத்துல டோல்கேட் போடும்போது, அதுவே 2 வீலரில் போனால் டோல்கேட்டில் பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னா அது லாஜிக் புரியுது. இப்போ வந்து டோல்கேட்டு ரோடுன்னு வரும்போது நம்ம ஏற்கனவே கமர்ஷியலைஸ் ஆன ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பணம்ங்கிறது மூச்சு விடுற மாதிரி, அதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன், ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல
பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு காடு அல்லது கடலில் இருக்கக்கூடிய நீர், இது எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுது, ஆக்சிஜனை வெளியில் விடுதுங்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் நிறைய செயல்பாடுகள் நடக்குது. அதனால தான் என்னால் மூச்சு விட முடியுது. ஆனால் நான் ஒவ்வொரு அவுன்ஸு ஆக்சிஜன் மூச்சு விடுறதையும் கணக்கெடுப்பேனா? முடியாது இல்லை. அது மாதிரி இப்போ என் பேக்கெட்லேருந்து இந்த 500 வெளியில் போகுது. இப்படி நான் எடுக்கும்போது இதில் தேய்மானம் ஏற்படலாம். தேய்மானம் ஏற்பட்டாலும் இதில் 500 குறையாது. இது கொஞ்சம் கசங்கி போயிடலாம். அதனால் இதுக்கு மதிப்பு குறைஞ்சிடாது. இது எவ்வளவு நான் இப்படி ரொம்ப கிழிக்கிறத தவிர வேறு என்ன பண்ணாலும் இதோட மதிப்பு குறையாது. ஏன்னா இது வந்து ஒரு உத்தரவாத பத்திரம் தான். என் மதிப்பு ரிசர்வ் பேங்க் கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ இந்த உத்தரவாத பத்திரத்தை நான் பாதுகாப்பாக வச்சுருந்தா என்னோட மதிப்பு குறையாது. இந்த மதிப்பு குறையிறதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, பொருளாதாரத்தை சரியாக அரசாங்கம் ஹேண்டில் பண்ணலன்னா இன்ஃப்ளேஷன் ஆகும், பண வீக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ மதிப்பு குறையும். சரியா? அப்போ ஒரு 100 ரூபாயை ஒருத்தர் ஒரு வருஷம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7 ரூபாய் இல்லாமல் போயிடும். எக்கானமி ஒரு அரசாங்கம் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா. அது தெரிஞ்சு தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு டேக்ஸ் தனியாக நீங்கள் போட மாட்டீங்க. பேக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்கு டேக்ஸ் போட மாட்டீங்க. இப்போ இந்த யூபிஐ சட்டத்தில் ஏற்படுத்திருக்கிற திருத்தம், நான் பேக்கெட்லேருந்து இப்படி எடுக்கும்போது நீ பேக்கெட்டுக்கு செலவு பண்ணல, ரூபா நோட்டுக்கு செலவு பண்ணல, அதனால் வந்து நான் வந்து இதுக்கு நான் டேக்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு பேக்கெட் சொன்னால் என்ன பண்ணும்? அந்த மாதிரி ஒரு டோல்கேட் வந்து உங்கள் இதயத்து பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஒரு டிரான்சாக்ஷன் நடுவுலையும் ஒரு டோல்கேட் போட்டு கட்டணம் வசூல் பண்ண போகிறாங்க. இப்போ அது எந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்னு தெரியலங்கிறது தான். சைக்கிளில் போனால் பண்ண மாட்டேன்னு இப்போ சொல்கிறாங்க, வண்டியில் போனால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காரில் போனால் கண்டிப்பாக பண்ணுவேன், நீ தான் வசதியாக போகிறல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காரில் போகிறவரெல்லாம் வசதியாக தான் போகிறாரா? பஸ்ஸில் போகிறதுல வந்து எல்லார் மேலேயும் வந்துடுது. அப்போ அதில் வந்து டிக்கெட் செலவில் சேர்ந்துக்கும். நான் பஸ்ஸுக்கு தானே போட்டேன், உனக்கா போட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒவ்வொன்றா ஒரு டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் காசு போட்டால் எவ்வளோ லட்சம் கோடி வருமோ அதை இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டாக பார்க்க தொடங்குறாங்க. இல்லை, அவங்க வந்து சொல்கிறாங்களே, பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு தான் நாங்கள் பண்ண போகிறோம், சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு உங்களோட பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ண மாட்டோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறதா சொல்லுங்கள். முதல் விஷயம் என்னென்னா, இப்போ நடந்திருக்கிற திருத்தத்தில் எந்த பாதுகாப்பும் சாமானிய மக்களுக்கு இல்லை. அவங்க என்ன போட்டிருக்கணும்? சாதாரண யூபிஐ பயனாளர் அல்லது பொதுத்துறை, அரசு, இந்திய மக்கள், இவங்க யாரையும் டிரான்சாக்ஷனுக்கு காசு பண்ண விட மாட்டேன். அல்லது இப்படி போடலாம், பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டணம் பொருந்தும் அப்படின்னு ஒரு திருத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா யாருமே ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்களே. அதுவும் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் பொருளின் விலையில் இதை ஏற்றக்கூடாது, உங்கள் சொந்த ப்ராஃபிட்லேருந்து தான் இதை கொடுக்கணும்னா நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ராஃபிட் மேலே டேக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது எந்த வடிவத்தில் பண்ணாலும் நம்ம ஏற்றுக்க போகிறோமே. இப்போ பிளாங்கெட்டாக ஒரு செக் கொடுத்தாச்சு, மீதி முடிவெல்லாம் யார் எடுப்பாங்க? இதை நடத்தக்கூடிய நிறுவனம் எடுப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த நிறுவனத்தில் நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுத்தவங்களோ நம்மக்கிட்ட ஓட்டு வாங்க அவசியம் இருக்கிறவங்களோ கிடையாது. அப்போ அவங்க மக்களை என்னவா கணக்கில் எடுப்பாங்க? இந்த பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸை என்னவா கணக்கில் எடுப்பாங்க? பேக்கெட்டுக்குள்ளேயே வந்து உங்கள் ப்ரைவசிக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் அந்த நிறுவனம் உங்களுக்கு இன்னுமே காசு கொடுக்கணும். ஏன்னா யூஆர் செல்லிங் யுவர் செல்ஃப். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு இடத்துல போய் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினீங்கன்னா எந்த ரூட்லேருந்து எந்த ரூட்டுக்கு போனீங்கிறத நீங்கள் தேதியை மறந்துடுவீங்க, நேரத்தை மறந்துடுவீங்க. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் மறக்காது. ஒரு மாதத்தில் எத்தனை தடவை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, எவ்வளோ தடவை ஆட்டோக்கு பே பண்ணுறீங்க. இது மூலமாக ஒரு கன்சியூமரை மார்க்கெட்டில் வகைப்படுத்தி வைக்க முடியும். ஸோ இந்திய கன்சியூமரை பற்றின முழு டேட்டாவும் அமெரிக்க வால்மார்ட்டுக்கும் அமெரிக்க கூகுளுக்கும் பெரும்பான்மையான டேட்டா இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக சட்ட திருத்தம் பண்ணியிருந்தால் இதை திருத்தி தான் சட்டம் பண்ணியிருக்கணும். இந்த டேட்டாவை நீங்கள் வந்து அரசுக்கு தெரியாமலோ அல்லது அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும். ரெண்டாவது, இது குறிப்பிட்ட காலத்தில் அழிக்கணும்னு சொல்லணும். ஓகே, இந்த டேட்டாவை நீங்கள் சேகரிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஓகே, இதெல்லாம் சட்டம் போடணும். அதே மாதிரி கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ உள்ளே வச்சு நீங்கள் சில பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்கள் 1 ரூபா 2 ரூபா நமக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வரும், நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுவோம் 1 ரூபான்னு வரும். ரெண்டாவது ஸ்க்ராட்ச் பண்ணுவோம், ஒரு பொருளோட விளம்பரம் வரும், இப்போவே தட்டு இவ்வளோ ரூபாய்க்கு தரேன்னு வரும். அது வந்து அந்த பொருளுக்கு கொடுக்குற முன்னுரிமை, அது அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ இதில் எது நியாயமான அட்வர்டைஸ்மெண்ட், இதில் எது அநியாயம்? இதை பற்றி அரசு பேசுதா? சட்டத்தில் இருக்கா? ஸோ உங்களோட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பணம் என்கிற ஊடகம் எல்லோருக்கும் மூச்சு விடுவதைப் போல அவசியமானது, பொருளாதாரத்தோட அடிப்படை. அதனால தான் ஒரு 500 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகுதோ அதை நம்ம அந்த 500 ரூபாய் நோட்டு வச்சிருக்கிறவர்கிட்ட வாங்குறது இல்லை, யாருக்கிட்டையுமே வாங்குறது இல்லை. கவர்மெண்ட் தான் பேர் பண்ணுது. கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுக்குது, அந்த பத்திரத்தின் மூலமாக உங்கள் 500 ரூபாயை மொத்தமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்தது.
இது எவ்வளோ கை மாறினாலும் அரசு அதை வந்து தேய்மான கணக்கில் எழுதுறதில்லை. அரசு வேணும்னா அச்சடிச்சுக்கும். புரியுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல தனியார் உள்ள வராங்க. இதில் 2 பெனிஃபிட் அவங்களுக்கு வருது. என்னென்னா, பணம் எங்கேருந்து எங்கே மாறுதுங்கிற முழு டேட்டா அவங்க கைக்கு போகும். தேவைப்பட்டால் அவங்களால வந்து எக்ஸ்ட்ரா பணத்தை உருவாக்க முடியும் இந்த டிரான்சாக்ஷனில். இதில் நிறையா பெனிஃபிட் வருது. ஆனால் இதில் 2 முக்கியமான பெனிஃபிட் வந்து எக்ஸ்ட்ரா பணத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவங்க அந்த ஈகோ சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பணம் எந்த அடிப்படையில் எப்படி வரும்? இப்போ நான் வந்து திடீர்னு ஒரு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறேன், ஒரு கூப்பன் கொடுக்குறேன், அது மூலமாக உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், இல்லை ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், ஒரு கோல்டு நம்பர் கொடுக்குறேன். இதை நீங்கள் என்னோடய அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமைன்னு தரேன், உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் டிஸ்கவுண்ட்டுன்னு தரேன். இது எப்படி என்னால் சாத்தியமாகுது? என்னோடய ஈகோ சிஸ்டத்துக்குள்ளேயே நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுனால நான் ஒரே நேரத்தில் மற்றவங்கெல்லாம் ஒரு ப்ராடக்டை வச்சு 1 மணி நேரத்தில் 1 தான் விற்குங்கிறப்போ நான் 1 மணி நேரத்தில் 10,000 விற்பேன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் வருது. ஸோ நான் 10,000 விற்கிற ஒருத்தன் பொருளை உற்பத்தி பண்ணவே வேண்டியதில்லை. உற்பத்தி பண்ணுறவர்கிட்ட டிக்டேட் பண்ண முடியும். இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்தோன்னா இவ்வளோ ரூபாய் இவ்வளோ ப்ராடக்ட் விற்று கொடுப்பேன். ஸோ உற்பத்தியாளர் என்ன சொல்லுவார், நான் காஸ்ட்டை சப்ரஸ் பண்ணுறேன், உனக்கு நீ கேட்குற காசு கொடுக்குறேன், ஆனால் 10,000 1 மணி நேரத்தில் விற்று கொடுத்துருப்பாரு. நான் இந்த பக்கம் வந்து நீ இவ்வளோ சீக்கிரம் வாங்கினேன்னா இந்த கார்டு நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவேன். ஸோ நான் வந்து இங்கே ஒரு 10,000 பேர் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும், வாங்குறவருக்கு தெரியாது, எக்ஸ்க்ளூசிவாக தனக்கு வந்திருக்கிற ஆஃபராக நினைப்பார். இந்த பக்கம் அவருக்கும் தெரியாது யார் வாங்க போகிறாங்கன்னு. 2 பேரும் இணைக்கிற ஒரு மீடியேட்டராக இருந்துக்கிட்டு பணம் அந்த மீடியேட்டர் வேலையை செய்யும்போது எந்த கார்பரேட்டும் லாபம் பார்க்கல. ஆனால் அந்த மீடியேட்டர் இடத்துல ஒரு கார்பரேட் உட்காந்துக்கும் போது அவர் பணத்தை ஹேண்டில் பண்ணல, அவர் உற்பத்தியாளரையும் வாங்கக்கூடியவரையும் ஹேண்டில் பண்ணுறார். ஓகே. ஸோ இந்த அட்வான்டேஜ் அவருக்கு வருது, மோனோபொலியாக வருது. அவருக்கு மட்டும்தான் அந்த டேட்டா இருக்குது. இப்போ இதை பற்றி அரசு பேச மாட்டேங்குது. இதுதான் அரசு பேச வேண்டிய விஷயம். ஆனால் என்ன பேசுகிறாங்க, இதுக்கு செலவாகுது, நடுவில் உட்காந்து மீடியேட்டராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதில் கஷ்டம்னா அவர் ஏப்பா உள்ளே வந்தார்? இந்த இவரையும் உள்ள வராரு. யூபிஐன்னு அரசு உருவாக்குன பீம் வடவும் ரொம்ப வசதியாக கூகுள் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ஏன் இங்கே வந்தாங்க? ஸோ இங்கே தான் கேள்வி இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, டேட்டா எடுக்கிறதுக்கு எல்லா வழியையும் பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் டேட்டாவை மட்டும் வச்சு வர்த்தகம் பண்ணும்போது கிடைக்கிற லாபம் அவங்களுக்கு போதலை. அவங்க ஒவ்வொரு மெர்ச்சண்ட்டையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சிறு வணிகரை பெரு வணிகரை முழுக்க தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் ஓலாக்கு வரும்போது அவர் ஓலாவை அவர் பயன்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு அவர் அதுக்குள்ளே இல்லைன்னா அவர் ஆட்டோவே பயன்படாமல் போயிடும். ஸோ இந்த மோனோபொலியை நோக்கி போகும்போது விதிகள் கை மாறிடும். ஸோ அதே தான் விதியை திசை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறாங்க. ஏற்கனவே உருவாகிற அந்த விளம்பர ப்ராஃபிட்லாம் பத்தலை. ஓகே. அப்போ நேரடியாக ஒரு பேக்கெட்லேருந்து கொஞ்சம் எடுக்கலாம், கண்ணு முன்னால் கேஷை பார்க்குறாங்க, நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா என்ன, என் கையில் தானே இருக்குது அப்படிங்கிற அடுத்த இடத்துக்கு போகிறோம். இந்த டேட்டாஸ்லாம் பத்தலை, டேரெக்டாக இன்னும் ஹோல்டு அதிகம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை என்னன்னா, இப்படி ஒரு சட்ட திருத்தம் நடந்ததுனாலேயே இதெல்லாம் நடந்துரும்னு சொல்கிறது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இல்லையா? இல்லையே, நான் என்ன கேட்குறேன், இந்த சட்ட திருத்தத்தில் செய்ய வேண்டிய திருத்தங்கள்னு தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் கட்டுப்படுத்தாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டணம் போடுறதுக்கான உரிமையை கொடுத்து அந்த முடிவு எடுக்கிறது வந்து சில பியூரோக்ராட்ஸ்ன்னு வரும்போது அந்த பியூரோக்ராட்ஸ் இதுவரைக்கும் முடிவுகளை எப்படி எடுத்திருக்காங்க? ரெண்டாவது, ஒரு பணம்ங்கிறது எக்கானமியில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் தான் அரசுக்கு செல்வாக்கு இருக்கும். இப்போ அச்சடிக்கிற பணத்தை குறைச்சி டிஜிட்டல் பேமெண்ட்டில் அதிகமாக நம்ம போகணும்னு ஒரு அரசு முடிவு எடுக்குது. நான் அப்படியே உலகம் முழுக்க பார்க்குறேன். இதே திசையில் சீனாவில் சில நிறுவனங்கள் டாமினேட் பண்ணாங்க. உடனே சீன அரசு என்ன பண்ணுச்சு, அலிபாபாவுடைய ஓனரை கண்ட்ரோல் பண்ணுச்சு. உலகமே கொந்தளிச்சுது, ஐயோ இவ்வளோ பெரிய ஓனரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் கண்ட்ரோல் பண்ணது தேவை இருக்குது. அப்படி தான் இந்தியாவும் செயல்படணும். ஒரு தனிநபருடைய டிரான்சாக்ஷனுக்குள்ளே தனி முதலாளி வந்து நுழைவதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? அதோட நிற்கலை. சீனாவில் ஒரு புதிய ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. என்னென்னா, எலக்ட்ரானிக் கரன்சி வந்திருக்கு. அதாவது அச்சடித்த நோட்டே கிடையாது. ஓகே. அதை வந்து நீங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். அதை எல்லா கடையிலையும் ஒத்துக்கணும். அது வந்து ரெகுலர் பணம் மாதிரியே செயல்படும். ஆனால் அந்த பணம் எந்த ஒரு ஆப்பை நம்பி இருக்காது. ஓகே. ஒரு நிறுவனத்தை நம்பி இருக்காது. இப்போ அவங்க அதில் அடுத்த கட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலக நாடுகள் எங்கே வேணால் நீங்கள் இதை டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இதை டெபாசிட்டில் நீங்கள் ஆப்பில் வச்சுருந்தா அந்த ஆப் நிறுவனம் உங்களுக்கு தான் வட்டி கொடுக்கும். அதாவது நிறுவனம் இல்லை,
வங்கி. ஓகே. உங்களோட டெபாசிட் பணத்தை நீங்கள் எப்படி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் கரன்சியை கருதுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்தியா அதை முன்னால் ஆரம்பிக்கும் போதே அப்படித்தானே ஆரம்பிச்சது. யூபிஐங்கிறது முழுக்க முழுக்க வங்கிகளுடைய மூலதனத்தில் உருவான ஒரு பொது பப்ளிக் நான் ப்ராஃபிட் என்டிட்டி அது. ஓகே. அந்த கண்டுபிடிப்பு முக்கியமானது. ஆனால் இப்போ இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, இந்த கண்டுபிடிப்பு பொதுவிலேயே வச்சுக்கிட்டு உள்ள நுழைந்த 2-3 கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க கையில் மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு இப்போது அந்த சட்டத்தை திருத்து அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம முன்னேறி போயிருக்க வேண்டியவங்க நம்ம பின்னால் போகிறோம். ஏற்கனவே பொதுத்துறையில் அது இருந்தபோது, பொது சொத்தாக அது இருக்கும்போது ஒரு 300 லட்சம் கோடிக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ மக்களோட நம்பிக்கை இந்த அளவுக்கு பணத்துக்கு நிகராக டிஜிட்டல் கரன்சி பெற்றிருக்கு அப்படின்னா, அப்போ அதை இன்னும் எப்படி வசதியாக பயன்படுத்துறதுன்னு எக்கனாமிக் ஆங்கிளில் யோசிக்கணும். ஆனால் இப்போ ப்ராஃபிட் ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. நான் எக்கனாமிக் ஆங்கிளில் யோசிப்பேன். எப்படி சொல்லுவேன்னா, இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். அந்த 100 ரூபாயை நீங்கள் 10 பேர் கை மாற்றி போகிறீங்க டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு 100 ரூபா வந்து திரும்ப வங்கிக்கு போயிடுது. இதில் எத்தனை கை மாறுச்சோ அது எங்கேயுமே கணக்கில் இருக்காது. இதை வெலாசிட்டி ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சும்மா ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். பட் ஆனால் டிஜிட்டல் கரன்சியாக வரும்போது நீங்கள் ஒரு பணம் 100 ரூபா இருந்ததுன்னா அது எத்தனை கை மாறுதுங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இத்தனை டிரான்சாக்ஷன் போயிருக்கு. ஸோ இதை வந்து பொருளாதார ரீதியாக இதை நல்லாவே பயன்படுத்தி ஒரு அரசு வந்து தன்னோட பொருளாதாரத்துடைய போக்கு, மக்களுடைய தொடர்புகள் அதை எந்த அளவுக்கு இன்னும் என்ரிச் பண்ணலாம், இதை பற்றின ஆராய்ச்சிகளை தூண்டி விட முடியும். ஆனால் இப்போ எந்த டேட்டாவும் வங்கி லெஜரில் தான் இருக்கும். அரசால் அது தொகுக்கலை. ஆனால் இந்த எல்லா டேட்டாவும் பேடிஎம்கிட்டையோ கூகுள் பேக்கிட்டையோ ஒரு தனியார் சொத்தாக இருக்கும். அவங்க வந்து ஸ்டடி பண்ணலாம் மக்களை. ஸோ இது வந்து அரசு கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளாதார அறிவு தனியாருடைய ப்ராஃபிட் மோட்டிவ் மையப்படுத்தினா அதை மாறிட்டு தான் நான் பார்க்குறேன். பணம்ங்கிறத சுதந்திரமான ஒரு ஊடகங்கிறதுலேருந்து மாற்றுறதுக்கு அனுமதிக்கிறதே ஒரு உற்பத்தியாகாத ஒரு லாபத்தை, ஒரு பொருளை லாபத்துக்கு மாற்றுறதா அர்த்தம் பணம். இப்போ வந்து இல்லாத பொருளை லாபத்துக்கு உற்பத்தி, பொருள் உற்பத்தியே நடக்காத இடத்துல லாபத்தை நீங்கள் குவிக்கிறதா பொருள் பண்ணணும். இப்போ இந்த எந்த பேமெண்ட் நிறுவனமும் எந்த பொருளையும் உற்பத்தி பண்ண போகிறதில்ல. இன்னொன்று, இந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷனுங்கிறதே ஒரு சர்வீஸாக மாறுறது இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு இப்போ பணத்துக்கு நீ அப்படி பண்ணலையே, நான் பணம் கொடுக்குறப்ப டிரான்சாக்ஷனுக்குன்னு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லையே. ஏன்னா அது பப்ளிக் குட். இது நீ மாற்றிட்டல, இந்த கான்செப்டை மாற்றிட்டல. நான் வந்து காசு கொடுக்க போகிறேன், வாங்குறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்காரு, ஆனால் நடுவில் ஒரு ரவுடி நின்றுக்கிட்டு எனக்கு நீ மாமூல் கொடுத்தியான்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதை நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் உண்மையிலே ஒருத்தர் செஞ்சால் அதை மாமூல்மீங்க. ஆனால் இதை வந்து ஒருத்தர் டிஜிட்டலில் செய்யும்போது அவருக்கு அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருக்கு இல்லையா. பணம் பாதுகாப்பாக டிரான்சாக்ட் ஆக வேண்டாமா அப்படிங்கிறீங்க. அவர் கொடுத்தா தானேங்க டிரான்சாக்ட் ஆகும், இல்லைன்னா திருடிட்டு போயிடுவாங்க. யாரா திருடுவானா, நடுவில் நான் நிற்கிறேன்ல, அந்த மாதிரி தான் சுற்றி வருது. இது வந்து ரொம்ப ஆபத்தான சிந்தனை. ஆனால் என்னன்னா, ஒரு நாடாளுமன்றமே இதை விவாதிக்கலை, அவசர அடியில் இதை நிறைவேற்றிட்டாங்கங்கிறது வந்து, நீங்கள் ஜனநாயகத்தில் எதை நம்புறீங்க? நமக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை தானே நாடாளுமன்றம் விவாதித்து நிறைவேற்றுங்கிறீங்க. நம்ம எவ்வளவோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எலெக்ஷன் நடத்திட்டு நாடாளுமன்றத்தை ஒழுங்காக நடத்தாமல், கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவசரமாக நிறைவேற்றிட்டு அப்புறம் நான் விளக்குறேன் அப்படின்னு எவ்வளவு சவடால் அடித்து என்ன பிரயோஜனம்? ஸோ இது வந்து அது ஒரு பிரச்சனை. நாடாளுமன்றத்தில் ரொம்ப அவசர அடியாக கொண்டு வந்து இதை நிறைவேற்றியிருக்காங்க. இது நாளைக்கு என்னவாக வரப்போகுதோ, ஒவ்வொரு பைசா அவங்க எடுக்கிறதும் நம்ம தலையில் தான் விடியும். ஓகே. அது வந்து ஒருவேளை வியாபாரியை பாதித்தாலும் சரி. ஆப்பு கன்ஃபார்ம்ங்கிறீங்க? இல்லை, அது வரக்கூடாது, நம்ம அதை அனுமதிக்கக்கூடாது. பட் ஆனால் இப்படி போக்கில் போகிறாங்க. ஓகே, நன்றி தோழர். நன்றி.